ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களுடைய எங்கே கதைக்கிறேன். நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் அமெரிக்காவில் தான் நிற்கிறோம். அமெரிக்காவில் எங்களோட வீட்டாக நிற்கிறோம். முன்னைக்கு நாங்கள் இந்த வீடியோவில் என்னத்தை பார்க்க போகிறோம்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆகிட்டு அப்போ ஒரு பார்பிக்யூவும் போட்டு அப்படியே இன்னும் சில விஷயங்கள் செய்ய போகிறோம். அதற்கு முன்னாடி யாராவது ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலுக்கு வாரீங்கண்டா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அருகில் உள்ள பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. அப்பத்தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்ப நாங்க இப்ப தணல் எல்லாம் போட்டுட்டோம். இனி நாங்க வைக்க போறோம். அதுதான் பார்த்து வந்துருக்கீங்க. இப்ப சிக்கன் சோஸ் வைக்கிறோம். இது கீழே தணல் போட்டிருக்கு. தணல்ல தான் இப்ப வேக போகுது. இது கோழி ஈரல். இப்ப சோளம் பத்தி வச்சிருக்கு. சொல்றோம் நெருப்புல சொல்றோம். கொஞ்சம் இருக்குது. எங்கப்பா எல்லாம் எங்க என்ன ஸ்பெஷல் இன்றைக்கு? எனக்கு தெரியும். தெரியாது என்னண்டு. இப்ப சிக்கன் உப்புத்தூள் எல்லாம் பிரட்டி ஊற வச்சுட்டு இதுல தணல்ல தான் வேக போகுது. இப்ப திருப்பி கொண்டிருக்கிற. இப்ப எல்லாம் வச்சுட்டு மூடியாச்சு, வேகி கொண்டிருக்கு. இது இப்ப ப்ரிப்பேர் பண்ணி கொண்டிருக்கோம். ஹலோ, வணக்கம் ஐயா. என்னடா என்ன மாதிரி இங்க எல்லாம் பாபிக்கு போடுறாங்க. என்ன மாதிரி வாரீங்களா? வேற இல்லையா? பாபிக்கு போட்டுருக்குறான் துசான். அப்ப அதான் வாரீங்களா? என்ன மாதிரி என்று ஓகே ஓகே பாய். ஓகே அப்ப வாங்க. இப்ப நாங்க பாபிக்கு செய்யறோம். துசான், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்க. போன வருஷம் போட்டுறீங்களா பாபிக்கு? போன வருஷம் என்னென்ன போட்டுறீங்க? ஹொட்டோகும் சிக்கனும். அதுவும் ஹொட்டோகும் சிக்கனும் மட்டுமா? சோளம் போடலையா? சோளம் அந்த கோழி ஈரல் அதுவும் போட்டுட்டோம். எப்படி இருந்தது? நல்ல மாந்துட்டு. ஓகே, இப்ப சாப்பிடுவோம். ஆனா சூடா இருந்துட்டு. ஓகே. நீங்களும் உங்களோட வீட்டு தோட்டத்துல பின்னுக்கு பாபிக்கு போட்டு சாப்பிட்டு பாருங்க, நல்லா இருக்கு. நாங்க இப்ப எல்லாம் வச்சிட்டோம், சாப்பிடக்க உங்களுக்கு காட்டுறோம். அப்படியே தொடர்ந்து வீடியோ கண்டினியூ பாருங்க. தக்காளி போடுறேல தெரிக்க மாட்டோம். அந்த குட்டி பழம் நல்லா இருக்கும். நல்லா இருக்குதான். ஆனா பைனாப்பிளா வட்டி போட்டா உப்பு தூளை பிரட்டிட்டு மிளகாய போட்டா அப்படியே வைக்க போடும். ஒரு கண்ணாடி தட்டு அதுல சிக்கன் போடணும். அதுல போடணும். சிக்கன் அப்படி அப்படியே வந்திருக்கிறீங்க. என்ன மாதிரி போகுது அமெரிக்கா? சொல்லுங்க, கதைங்க. இப்ப யூடியூப் பார்த்து கொண்டிருக்காங்க நிறைய பேர். எல்லா நாட்டிலையும் இது பார்த்து கொண்டிருக்காங்க. என்ன சொல்ல விரும்புறீங்க? எந்த இதுகளை எல்லாம் பாக்குற நீங்கள எப்படி இருக்குது, என்ன மாதிரி என்று வேற இத பார்த்து கொண்டிருக்கிற வியூவர்ஸுக்கு என்ன சொல்றீங்க? நல்லா கதைப்பார். ஆனா இன்றைக்கு கொஞ்சம் வெக்கத்துல கதைப்பார். இல்ல நான் போற கதைப்பார்.
நீங்கள் இப்போ நிறைய இப்போ எந்த வீடியோக்கள் பார்த்துருப்பீங்க. உங்களோட இதுகளை சொல்லுங்க, பிரச்சனை நல்ல என்னன்னா கூடாதுன்னு நான் ஏற்றுக்கொள்வேன். உங்களோட ஒவ்வொருத்த கொமெண்ட்ஸ் தான் இந்த வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கு. ஆனால் கேமராண்டா கதைக்குவீங்க இல்லை, இல்லாட்டி நேரடியாண்டா கதைப்பீங்க, கேமராண்டா கதைக்குவீங்க. இப்போ வந்து நல்லா வேகிக்கொண்டிருக்குது. கோழி ஈரல் வந்து நல்லா வேகிட்டுது. சிக்கன் அதுகள் இப்போத்தான் வேகிக்கொண்டிருக்குது பாருங்க. இப்போ வந்து மீன் வந்து இதில் அவனில் வச்சு ப்ரே பண்ணிட்டு கொண்டு வந்துருக்கு. சுசாந்த் வந்து பானைக்குள்ளே வந்து கொட்டை வச்சு சாப்பிட்டு வந்துருக்கு. எப்படி இருக்கு துஷாந்த்? ஓகே. பானைக்குள்ளே வந்து டூனா இதெல்லாம் செய்து வச்சுட்டு அப்படியா நல்லா இருக்கு. இப்போ வந்து சிக்கன் வந்து சுட்டாச்சு. அப்போ சாப்பிட்டு பா அப்படி இருக்கேன்னு சொல்லி ஆனால் சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு. பாருங்க, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நல்ல பின்னேரத்தில் பாபிக்கு போட்டு சாப்பிட்டு பாருங்க, நல்லா இருக்கு. ஓகே பாருங்க, எல்லாம் இப்போ சாப்பிட்டு களைச்சி போயிருக்கு. என்ன மாதிரி சாப்பாடு எப்படி இருந்து? ஓகே. இப்போ பிறகு நாங்கள் ஒருக்கா ஆடடிக்கு ஒருக்கா பாட்டி ஒன்று போடுவோம். ஆ